ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டிஸ் குக்கிங் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நான் ரெசிபி வீடியோ போடுறேன். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம். கருவாடு தொக்கு, நெத்திலி கருவாடு தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைப்படுது. காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10, கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கை அளவுக்கு பூண்டு, சின்ன துண்டு வெல்லம், புளி, ஒரு 1/4 kg வரைக்கும் சின்ன வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெத்திலி மீன் நல்லா கழுகி தனியாக வச்சுட்டேன். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆகும். அதனால் இது தொக்கு இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப நாள் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி கொஞ்சம் போடுவோம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, புளி, காஞ்ச மிளகா, எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகட்டும். அப்புறம் நல்லா வாசனை வருது. இல்லை அந்த மசாலா ஃப்ரை ஆகும்போது ரொம்பவே நல்லா வாசனை வரும். சின்ன வெங்காயம், இது தொக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சூடாக சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெல்லம் இதிலே சேர்த்துட்டேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். கிட்ட ஒரு 1.5 மாதம் வரைக்கும் வரும். நல்லா மசாலாலாம் தனியாக வச்சுட்டேன். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவாடு பொரிச்சு எடுத்துட்டேன். அந்த மசாலாலாம் நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. தனியாக நைஸ் பேஸ்ட் ஆகணும். அது கருவாடும் நல்லா வெந்துருச்சு. அப்புறமேட்டு அதே பேனில் கொஞ்சம் திரும்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறமேட்டு இது மசாலா சேர்த்துருங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் பச்சை மசாலா வாசனை போகட்டும். ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். மிக்ஸி ஜார் நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு மிக்ஸி ஜார் கழுகி இதில் ஊற்றிருங்க. அதே தண்ணி போதும், ஜாஸ்தி தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலர் நல்லா வருதுக்கு. இது நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணலாம். உங்கள் காரம் வேணும்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் நான் என்னோடது ஆம்கா அச்சார் ரெசிப்பியில் வெந்தயத்தூள் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, வெந்தயத்தூள் ரெசிபி. உப்பு, கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கிறனால நான் இங்கே உப்பு ஒரு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மி ஜாஸ்தி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்று கருவாடு அரைச்சிட்டு, ரொம்பவே பவுடர் ஆகக்கூடாது இது கருவாடு. கருவாடு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலா அதோட எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு, காரம், புளி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூனு வினிகர் கொஞ்சம் ஊற்றிட்டேன்.
வினிகர் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் நல்லா புளி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டே புளி அதில் சேர்த்துருக்குறேன். திரும்பி இன்னும் கொஞ்சம் நான் வினிகர் ஊற்றினால நான் புளி தண்ணி யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் ஊட்டிடுச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளது தூக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் நீங்கள் எடுத்து சூடாக சாதத்துலேயோ இட்லிலேயோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.